பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த காலவேளையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் கிருபை தானமாய் பெற்றதுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். யார் தேவ சந்நிதியில் ஆமென் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார்களோ, யாருக்காக தேவன் இறங்கினாரோ, ஆமென், யார் தேவனை துதிக்கிறார்களோ அவர்களை மகிமைப்படுத்து. நீ தேவனை துதித்து ஆராதிக்கும் போது தேவன் செய்கிறது, தேவனை பெருக பண்ணுகிற மட்டுமல்ல, அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். நீ சிறுமைப்படுவதில்லை. ஆமென். கர்த்தர் ஒருவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தால், ஆமென், ஹல்லேலூயா, நினைத்துப்பார். ஆமான் மெர்தெகாயை ஆமென் சிறுமைப்படுத்தத்தான் ஆமென் எவ்வளவோ முயற்சி எடுத்தான். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். பல நாட்கள், பல வருடங்கள் சிறுமைப்படுத்த ஆமென் நினைத்து நிறைய இன்சல்டேஷன். ஆனால் ஒரு நாள் வந்தது, இன்சல்ட் பண்ணின அதே ஆமான் ஆமென் மெர்தெகாயை மகிமைப்படுத்த வேண்டிய அதே நாவினால், அதே ஜனங்கள் நடுவில் மகிமைப்படுத்த வேண்டிய நிர்பந்தம். ஹல்லேலூயா. காரணம் தெரியுமா? ஒருவனை தேவன் மகிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டால் அந்த மனிதனை சத்துருக்களே மகிமைப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் பரலோக தகப்பன் உன்னை மகிமைப்படுத்துவார். நீ சிறுமைப்படுவதில்லை. மனிதனை சிறுமைப்படுத்தும்படியாய், அழிக்கும்படியாய் எத்தனையோ குழிகளை வெட்டி இருக்கலாம். அவர்கள் கண்களுக்கு முன்பு கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். அவர்களுடைய ஆமென் கண்களுக்கு முன்பு அவர் உன்னை உயர்த்தி காண்பிப்பார். என் ஆண்டவர் அப்படி பதில் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்ட இடத்திலேயே கீர்த்தியாய் வைக்க வல்லமையுள்ள தேவன், புகழ்ச்சியாய் வைக்க வல்லமையுள்ள கர்த்தர். அந்த கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஒரு நிமிடம். ஆண்டவரே, ஆமீன், நான் பட்ட வேதனை எவ்வளவு என்று ஆமீன் மனுஷன் ஆமீன் சொன்னா புரியாத அளவுக்கு வேதனை, துன்பம் என்று நினைக்கிறாயோ, இதெல்லாம் மெர்தெகாய் அனுபவித்தது போல வேதனையின் நாட்கள். கண்ணீரோடு உபவாசத்தோடு செபிக்க ஆரம்பித்து விடு. ஆமீன். நிலைமை தலைகீழாய் மாறும். ஆமீன். நிலைமை தலைகீழாய் மாறும். கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். உன்னை கீழாக்க வேண்டும், உன்னை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று எதிர்த்த எல்லா கண்களுக்கு முன்பு கர்த்தரே உன்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எதிர்பார்ப்போடு செபிக்கலாம். அன்பு தகப்பன், இந்த காலை வேளைக்காய் நன்றி. என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. இவர்களை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அன்பு தெய்வமே, மனதிறக்கம் உள்ள கர்த்தர், இவர்கள் கடந்து வந்த வேதனைகளும் துன்பங்களும் பாடுகளும் நடுவில் ஆண்டவர் உம்மை நோக்கி கண்ணீரோடு செபிக்கிறாங்க, உம்மை துதிக்கிறாங்க. ஆனாலும் சிறுமைப்படுத்தப்பட்டது போல இந்நாட்கள் இக்கட்டின் இடுக்கம் நிறைந்த நாட்களாய் கடந்து செல்கிறதப்பா. ஒரு விசை இந்த வார்த்தையின் வல்லமை இவர்களுடைய வாழ்க்கையை ஆமேன் அத்தாவே மெர்தெகாயை நீர் மகிமைப்படுத்தினது போல இந்த தெய்வ என்னை கேட்கிற நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஒரு உயர்வு, ஒரு தெய்வ மகிமை விளங்கத்தக்கதாய் ஒரு அற்புதம் செய்வீராக. இவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிற, செபிக்கிற, உம்மை துதிக்கிற, ஆராதிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் என் ஆண்டவர் மகிமைப்படுத்துவீராக. சிறுமைப்படாதபடி காத்துக் கொள்வீராக. செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். நீ சிறுமைப்படுவதில்லை. God bless you. Praise the Lord.